Hi friends, last video la நம்ம குர்த்தியோட front part எப்படி மார்க்கிங் பண்ணலாம்ன்றத பார்த்தோம். back partல கொஞ்சம் changes இருக்கு. அது எப்படி மார்க் பண்ணலாம்ன்றது இந்த வீடியோல பார்க்கறோம். இந்த மெஷர்மென்ட்லாம் நீங்க லாஸ்ட் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. பார்க்காதவங்க வீடியோஸ் போய் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெந்த் மெஷர் பண்ணிக்கலாம். 38 மார்க் பண்ணிக்கோங்க. எண்ட்ல ஒரு லைன் ஒன்று போட்டுக்கோங்க. Thirty-eight மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு half inch மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின்க்கு மார்க் பண்ணிட்டு ஷோல்டர் லைன் 5.5 சேம் மெஷர்மெண்ட் ஃப்ரண்ட்டும் பேக்கும் 5.5 அண்ட் செஸ்ட் லைன் 5.5 அண்ட் யோக் லென்த் 15. உங்களோட யோக் லென்த் எவ்வளவோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கணும். பேஸ் லைனு அண்ட் ஹிப் லைன் வந்து 22 ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் 22. அவ்வளோதான். லைன் போட்டுக்கோங்க. குர்த்தி ரொம்ப சிம்பிள் ஸ்டிச் பண்ணுறது, மார்க்கிங் பண்ணுறது. நெக்கு வித்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் யூஸ்வலாக 3 வைப்பேன். ப்ராடாக வேணும்னா 2.5 கூட நீங்கள் வச்சுக்கலாம். 3 பேக் நெக் எவ்வளோ நீங்கள் மெஷர்மெண்ட் எடுப்பீங்களோ எடுத்துக்கோங்க. நான் 8 வைப்பேன். ஸோ 8 half inch மடிச்சு தைக்க. ஒரு கர்வ் ஒன்று கொடுத்துக்கோங்க. பேக் நெக் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒன்று கொடுத்துக்கோங்க. மிடில் செஸ்டோட மெஷர்மெண்ட்டு 37 + 3 divided by 4 10. ஸோ 10 + 1.5 seam allowance. waist 34 + 3 divided by 4 ஸோ 9.25. பேக் போர்ஷனில் வேஸ்ட்டுக்கு வந்து +1 ஆட் பண்ணணும். அதுதான் ஒரு சேஞ்சஸ், ஃபஸ்ட்டு சேஞ்சஸ்ஸு. அது ஏன்னா நம்ம பேக் போர்ஷனில் மட்டும்தான் டாட் பாயிண்ட் பிடிப்போம். அதுக்காக வேஸ்ட் லைனில் மட்டும் எப்போ வேஸ்ட்டோட +1 ஆட் பண்ணணும். பேக் பார்ட்டுக்கு ப்ளஸ் 1.5 seam allowance மறந்துடாதீங்க. அண்ட் ஹிப் வந்து 10.5. ஹிப்பு 40 + 2 divided by 4 ஸோ 10.5. அண்ட் எக்ஸ்ட்ரா 12 எடுப்பேன். நான் ஒரு கிராஸ் லிட்டுக்காக எக்ஸ்ட்ரா ஸ்டிச் 12 எடுப்பேன். +1 seam allowance ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் மறந்துடாதீங்க. டாட் பாயிண்ட் பிடிக்கணும். பேக் போர்ஷனுக்கு +1 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த செஸ்ட் லைன்லேருந்து 2.5 மெஷர் மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 அண்ட் ஹிப் லைன்லேருந்து 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் டாட் பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு இப்போ 10.25 டோட்டலாக 10.25 டோட்டலாக மிடில் போர்ஷனை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சுக்கு நீங்கள் டாட் பாயிண்ட் பிடிக்கணும். 1 இன்ச்சுக்கு டாட் பாயிண்ட் நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த போர்ஷன் 2.5, இந்த போர்ஷன் 2.5 மெஷர்மெண்ட்டில் வேஸ்ட் டு மிடில் நீங்கள் 1 இன்ச்சுக்கு டாட் பாயிண்ட் பிடிக்கணும். இதுதான் பேக் குர்த்தியோட சேஞ்சஸ். இது ஒரு சேஞ்சஸ். அப்புறம் பேஸில் +1 எடுக்கணும். இது 2 சேஞ்சஸ் தான் பேக் குர்த்தி. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். பேக் அண்ட் ஃப்ரண்ட் மார்க் பண்ணியாச்சு. ரிமைனிங் போர்ஷன் நீங்கள் ஸ்லீவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.